ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது வந்து பனானா மில்க் ஷேக் பண்ண போகிறோம். கொஞ்சம் கோல்டு இருக்கிறதுனால குரல் ஒரு மாதிரி இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. நம்ம இதில் வந்து நான் ஹனி சேர்த்து தான் பண்ணியிருக்கேன், அதனால் அது உடம்புக்கும் நல்லது. பாலும் இருக்குது, அது இன்னும் ப்ரோட்டீன் எல்லாம் சொல்லுவாங்க, நல்லது. பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நான் பேரிச்சம்பழம் 2 எடுத்து பாலில் போட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன். பாதாம் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 10லேருந்து 12 இருக்கும். ஒரு வாழைப்பழம், தேன், இது வந்து ஏலக்காய் பவுடர். நான் இதுமாரி பொடிச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுப்பேன். அப்பப்போ பொடிக்கிறதுக்கு பதில் இதுமாரி பொடிச்சு எடுத்து வச்சுட்டா ஈஸியாக இருக்கும் போடுறதுக்குன்னு. அதனால் இது ஏலக்காய் பவுடர். நமக்கு தேவையான ஐஸ் க்யூபு, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை எடுத்து போட்டுக்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் உரித்து வச்ச வாழைப்பழம், இந்த பேரிச்சம்பழம் பாலில் ஊற வச்சுருக்கேன் இல்லையா, வெறுமனையும் உரித்து போடலாம், அது மிக்சியில் சரியாக அரையாது. அதனால் நான் பாலில் கொஞ்சம் நாள் போட்டு வச்சேன். நீங்கள் அதேமாரி பாதாம் கூட ஊற வச்சுருந்தா கூட பாதாமும் நான் இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து மேலே செத்தி போடலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது கூட ஐஸ் க்யூப், உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அவ்வளோ ஹனி சேர்த்துக்கலாம். ஏன்னா வாழைப்பழமும் கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் இருக்கும். நான் 1 ஸ்பூன் ஃபுல்லாக சேர்த்துருக்கேன், இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஏன்னா சுகர் பவுடர் இருந்தால் சுகர் போடலாம், சுகர் இருக்கிறவங்களுக்காக இது அவாய்ட் பண்ணுவோங்கிறதுனால ஹனி போடலாம். ஆனால் ஹனி நல்லது, பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எடுத்துக்கலாம். இப்போ இதில் நான் வந்து அந்த தேவையான பொருட்களில் சொல்ல மறந்துட்டேன். நான் ஒரு 1/2 கிளாஸ் பால் எடுத்து இதில் போட்டுக்கிறேன். இப்போ நான் ஒரு கிளாஸ், சின்ன கிளாஸால் ஒரு கிளாஸ் பால் எடுத்திருக்கேன். இது காய்ச்சி ஆற வச்ச பசும்பால். நீங்கள் பாக்கெட் பாலாக இருந்தாலும் பரவாயில்ல, காய்ச்சி ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு நான் தேவையான கொஞ்சமாக நான் இதில் பால் சேர்க்குறேன், பாக்கி நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம். நம்ம ஏலக்காய் பவுட்ரு போட்டுட்டு இதை போய் நல்லா மிக்சியில் நான் அடித்து எடுத்துகிட்டு வரேன். இப்போ நல்லா நான் மிக்சியில் ஜூஸாக அடித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இது மாதிரி நல்லா கிளாஸ் பவுலில் எடுத்துக்கலாம். இது மேலே இந்த பாதாம் நான் சொன்னேன் இல்லையா, துருவி போட போகிறேன்னு, இந்த பாதாம் நல்லா இது மாதிரி துருகி வச்சுருக்கேன். இது மாதிரி ஆன்லைனில் துருகிற மிஷின் கிடைக்கிது, ட்ரை ஃப்ரூட்ஸோட. இது இதில் போட்டு நம்ம சீவி எடுத்தால் நல்லா கிடைக்கும். இதே மாதிரி நல்லா மெலிசாக வரும். அதை நான் இப்படி மேலே டெக்கரேஷனுக்கு போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு சம்மர் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அதனால் நம்ம டெய்லி இல்லைன்னா வாரத்தில் ஒரு நாள் அது மாதிரி நம்ம சண்டே சாட்டர்டே பசங்களுக்கும் லீவாக இருக்கும், ஒர்க்கிங் லேடிஸுக்கும் நல்லா ஃப்ரீயாக கொஞ்சம் டைம் இருக்கும், லீவாக இருந்ததுன்னா இதே மாதிரி பனானா மில்க் ஷேக் பண்ணி கொடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்தியும் கூட. ஏன்னா நம்ம சுகர் சேர்க்கல, ஹனி சேர்த்துருக்கோம். ஹனி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. சின்ன பசங்க சளி பிடிக்கும்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா ஐஸ் க்யூப் சேர்க்க வேண்டாம். ஐஸ் க்யூப் இல்லாதையும் பண்ணலாம், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். பால் இருக்குது, நல்லா உடம்புக்கு ஹெல்த்தியானது தான்.